ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு பாபா சொல்றாங்க, வாணி தேதி 14/9/2022. மீட்டி பச்சே ये रावण की शोक वाटिका है. இனிமையான குழந்தைகளே, இது ராவணனுடைய சோக வனமாகும். இஸ்மி சப் துக்கி ஹே. இந்த சோக வனத்தில் அனைவருமே துக்கமானவராக இருக்கின்றார்கள். அபி தும் ராவன் கோ பகா ரஹி ஹோ. இப்பொழுது நீங்கள் ராவணனை விரட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஃபிர் ஜெய் ஜெய்கார் ஹோ ஜாயகி. பிறகு வெற்றியினுடைய முழக்கமானது ஏற்படும். சப் அசோக் வாட்டிகாமே சலே ஜாயங்கி. வெற்றியினுடைய முழக்கம் ஏற்பட்ட பிறகு அனைவருமே அசோக வனத்திற்கு சென்று விடுவார்கள். அசோக வனம்னா என்ன? சோகமே இல்லாத வனம் அசோக வனம். கேள்வி கேட்குறாங்க பாபா, प्रजा में भी ऊंच पद किस आधार पर प्राप्त हो सकता है, उसका मिसाल कौन सा है? பிரஜா பதவியிலும் கூட உயர்ந்த பதவியை எந்த ஆதாரத்தினால் பெற முடியும்? அதற்கான ஒரு உதாரணமானது என்ன காட்டப்பட்டிருக்கிறது? பதில் சொல்றாங்க பாபா, प्रजा में ऊंच पद पाने के लिए जो भी चावल मुट्ठी तुम्हारे पास है वो सब सुदामी मिसल बाप हवाले करो. பிரஜையிலும் உயர்ந்த பதவியை பெறுவதற்கு உங்களிடம் ஒரு பிடி அவள் போன்று என்னெல்லாம் இருக்கின்றதோ குசேலர் போல அவற்றை பாபாவிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடாதீங்கன்னு சொல்லார் பாபா. ஒரு பிடி அவள் கொடுத்து குசேலர் எப்படி மாளிகை பெற்றாரோ அது யாருடைய ஞாபகார்த்தம்? சங்கம் யுகத்துல குழந்தைகளுடைய ஞாபகார்த்தம். दिखाते हैं ना சுதாமணி சாவல் முட்டி தி மெஹல் மில்கையே. பக்தி மார்க்கத்துல கதை என்ன காட்டப்பட்டிருக்கு? குசேலர் ஒரு பிடி அவள் கொடுத்தார், மாளிகை கிடைத்து விட்டது. பாக்கி ராஜாய் பதுக்கிலேயே அச்சிரிதி பட்னா ஹே, பூரா பவித்திர பன்னா ஹே. மற்றபடி ராஜ பதவி பெறுவதற்கு ராஜ்யத்தை ஆள வேண்டும். ராஜ பதவி பெறுவதற்கு நன்றாக படிக்க வேண்டும், முழுமையாக பவித்திரமானவராக ஆக வேண்டும். அப்பதான் ராஜ பதவி கிடைக்கும். பிரஜா பதவியிலையும் உயர்ந்த பதவி பெறுவதற்கு ஒரு பிடியாவது பாபாக்கு நீங்க கொடுக்கணும். அப்பதான் பிரஜையில கூட உயர்ந்த பதவியை பெற முடியும். அப்னா சப்குச் இன்சூர் கர் தேனா ஹே. தன்னுடைய அனைத்தையும் இன்சூரன்ஸ் செய்துவிட வேண்டும். இதுல எதற்காக? ராஜ்ய பதவியை பெறுவதற்கு 3 விஷயம் சொல்லியிருக்கார் பாபா. பிரஜையில உயர்ந்த பதவி பெறுவதற்கு ஒரு விஷயம். பாடல் இன்றைக்கு அக்கீர் ஓதின் ஆயாஜ். அந்த கடைசி நாள் இன்று வந்தது. பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. परमपिता परमात्मा को किवया भी कहते हैं. परमपिता परमात्माவை படகோட்டி என்றும் சொல்கின்றோம். கிவையா போட்மேன் கோ கஹா ஜாத்தா ஹே. படகோட்டி என்று போட்மேனை தான் சொல்லப்படுது. படகை யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன? படகோட்டி, போட்மேன். जो बोट में बिठाई उस पार ले जाए. போட்மேனோட வேலை என்ன? போட்ல எல்லாரையும் உட்கார வச்சு இங்கிருந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கொண்டு போகணும். இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுறதா போட்மேனோட வேலை. जो बाप किया है उस बार ले जाने वाला है. ஆக பாபா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? படகோட்டியாக இருக்கிறார். இங்கிருந்து அங்கே அழைத்து செல்கிறார். ஜூட் கண்டமே ஜூட்டி கமாயி. இந்த பொய்யான கண்டத்துல பொய்யான வருமானம் தான் இருக்கின்றது. சச்சு கண்டுக்கிலே சச்சி கமாய் ஹே. உண்மையான கண்டம் செல்வதற்கு இது உண்மையான வருமானமாகும். நாம செய்து கொண்டிருப்பது உண்மையான வருமானம், உலகத்துல செய்து கொண்டிருப்பது பொய்யான வருமானம். அபி பாரத் பதீத் ஹே. இப்போ பாரதம் பதீத்தமாக இருக்கிறது. பாரத் பி கித்னா படா ஹே. இந்த பாரத கூட பாருங்க எவ்வளோ பெரிய பாரதம். துனியா பி கித்னி படி ஹே. அடுத்து உலகத்தை எடுத்துக்கோங்க. முழு உலகத்தையும் பார்த்தா உலகம் எவ்வளோ பெருசா இருக்கு. बच्चों की बुद्धि में रहता है पुरानी दुनिया में पुराना भारत. பாரதம் எவ்வளோ பெருசுனாரு பாபா. அடுத்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப குழந்தைகளுடைய புத்தியில இருக்கிறது
இது பழைய உலகம். பழைய உலகத்துல என்ன பாரதம் இருக்கும்? பழைய பாரதம் தான் இருக்கும். பழைய உலகத்துல புது பாரதம் இருக்குமா என்ன? இருக்காது. கல்கா பாரத் और कल की दुनिया क्या होगी? நாளைய பாரதம், அதாவது நாளைய உலகமானது எப்படிப்பட்டதாக இருக்கும்? தும் ஜான்டே ஹோ. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு வரப்போற பாரதம் என்று சொல்லலாம், அல்லது நாளைக்கு வரக்கூடிய உலகம் என்றும் சொல்லலாம். அது எப்படி இருக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அபி கிட்னி மனுஷிய இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கண்டங்கள் இருக்கிறது. கல் ஜரூர் பாரதி ஹோகா. இவ்வளவு விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாளை என்ன ஆகுங்கிறார் பாபா? கண்டிப்பாக பாரதம் மட்டும்தான் இருக்கும். அந்த பாரதத்துல தெய்வீக ராஜ்யம் இருக்கும். சோனிகி துவாரிகா ஹோகி. தங்க துவாரகை இருக்கும். ஒரு செகண்ட்ல நிறைய பாயிண்ட் சொல்லிட்டார் பாபா. கோயா பாரத்புரமே கிருஷ்ணபுரி ஹோகி. அதாவது பாரதத்துல கிருஷ்ணபுரி என்பது இருக்கும். லங்கா நஹி ஹோகி. அப்ப அந்த பாரதத்துல இலங்கை இருக்காது. சாரி லங்கா சோனிக்கு நை பன்தி ஹே. முழு இலங்கையும் தங்கமாக இல்லை. பாரத் சோனிகா பன் ஜாத்தா ஹே. ஆனா பாரதம் தங்கமாகவே ஆகிவிடும். தங்க பாரதம், பொற்கால பாரதம் சொல்றோம் இல்லையா, அத பாபா சொல்றார். லங்கா அப்படின்னாலே அர்த்தம் என்ன? ராவண ராஜ்யம். இந்த ராவண ராஜ்யம் அழிந்து போய்விடுகிறது. பாரதம் தங்க துவாரையாக ஆகிவிடுகிறது. எப்போ? ராவண ராஜ்யம் அழிந்து விடும் பொழுது பாரதம் தங்க துவாரையாக ஆகிவிடும். துவாரகையில தானே கிருஷ்ணர் வசிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உண்மையிலேயே கிருஷ்ணர் இருக்கிற உலகம் எது? பாரதம், சத்யுகம். அதனால அததான் என்ன சொல்லப்படுது? துவாரகை. துவாரிகா ஹோத்தி ஹே பாரத் மே. துவாரகையானது பாரத்ல தான் இருக்கிறது. இன்னைக்கு துவாரகைக்கு போறாங்க இல்லையா, துவாரகால என்ன காட்டப்பட்டிருக்கு? கிருஷ்ணருடைய வரலாறு, கிருஷ்ணருடைய சித்திரங்கள், சரித்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க யாரை பற்றி இருக்கிறது? துவாரகால கிருஷ்ணரை பற்றி தான் இருக்குது. உண்மையிலே கிருஷ்ணர் வாழ்ந்தது, ராஜ்யம் பண்ணது எல்லாமே இங்க பாரத தேசத்துல. பாரதம் தங்கமாயிடும். कहती जमुना नदी पर तेहली परिस्तान था. யமுனா நதிக்கரையில டெல்லி தான் சொர்க்கமாக இருந்தது என்று கூறுகின்றார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் ஜஹாரேட்டே. அந்த பரிஸ்தான் சொர்க்கத்துல தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா வசித்து வந்தார்கள். அபி தும் ஜான்டி ஹோ. இப்ப குழந்தைகள் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. சாரி புராணி துனியா பாரத் சஹித் ஜோ பி ஹை ये सब स्वाहा हो जाता है इस ज्ञान यज्ञ में. என்ன நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோமா? இப்ப இருக்கக்கூடிய இந்த முழு பழைய உலகம், பாரத உட்பட என்னெல்லாம் இருக்கின்றதோ அனைத்துமே இந்த ஞான யஜ்யத்தில் ஸ்வாஹா ஆகிவிடும். ये बड़ा बेहद का यज्ञ हुआ ना. அப்போ இது மிகப்பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட யஜ்யம் அல்லவா? ஏன் அப்படி சொல்றாங்க பாபா? முழு பழைய உலகமும் இதுல சுவாகா ஆகணும் அப்படின்னா இந்த யஜ்யம் கண்டிப்பா எப்படி இருக்கும்? எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இந்த இந்த யஜ்யத்துல முழு பழைய உலகமும் சுவாகா ஆகிவிடும். பச்சோக்கி தில்மி ரெய்னா சாயி. இதுல குழந்தைகளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்ன அழிய போகுது, என்ன வரப்போகுது, இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கணும். ராவன் கி கிட்னி படி துனியா ஹே. இது ராவணனுடைய எவ்வளோ பெரிய உலகம். ராம் கி இட்னி படி தோடி ஹோகி. ஆனா ராமன் உருவாக்கப்பட்ட உலகம் இருக்குது. ராமருடைய உலகம் இவ்வளவு பெரிய உலகமாக இருக்காது. அங்கே பாரதம் சொர்க்கமாக இருக்கும். வேறு எந்த கண்டங்களுடைய பெயர் அடையாளமே இருக்காது. இது எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. जो बुद्धि में धारण करनी है. இந்த விஷயங்களை புத்தியில தாரணா பண்ணுங்க. என்ன இருக்கும், என்ன இருக்காது, எப்படி இருக்கும், எங்க இருக்கும், இதெல்லாமே என்ன பண்ணணும்? புத்தியில நம்ம புத்தி மூலமா புரிஞ்சுக்கணும். ஆஜ் புராணி துனியா ஹே. இன்று இருக்கிறது பழைய உலகம், நாளை வரப்போறது புது உலகம். तुम ब्राह्मण डायनास्टी ही दैविक डायनास्टी बनेंगे.
பிராமண வம்சத்தைச் சேர்ந்த நாம தான் அடுத்து தெய்வீக வம்சத்தினராக ஆகுவோம். ये ब्राह्मण ही पढ़कर नंबरवार டைனாஸ்டி बनेंगे. பிராமணர்கள் தான் இப்பொழுது படித்து தெய்வீக வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக ஆகின்றார்கள். பிராமணர்கள் இந்த ஞானத்தை கேட்க கேட்க அவங்களுடைய வம்சமே என்ன ஆயிடுது? பிராமண வம்சம் தெய்வீக வம்சம் ஆயிடுது. இப்ப இருக்கிறது சூத்ர வம்சம். अखीर बाप को आना ही पड़ता है. ये दुनिया नहीं जानती है. கடைசி நேரத்துல பாபா வந்துதான் ஆக வேண்டியதாக இருக்கிறது. பாபா வருது உறுதிதான், ஆனா இது உலகத்தினருக்கு தெரியாது. बाबा ने प्रश्नावली की पोस्टर बहुत अच्छी बनवाए थे. பாபா கேள்வி பதில்கள் கொண்ட போஸ்டர் எல்லாம் கூட ரொம்ப நல்ல போஸ்டர் தயார் பண்ணியிருந்தாரா. அந்த போஸ்டர்ல என்ன இருக்கும்? கேள்வி இருக்கும், கேள்விக்கான பதில் இருக்கும். இப்படி படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேள்வி பதில் மட்டுமே ஒரு போஸ்டர் பாபா ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருந்தாரா. எதுக்காக ரெடி பண்ணினார் பாபா? அது போல அது மூலமா மனிதர்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பாபா உருவாக்கி இருந்தாரு. ஆனா சம்முக்கு சம்ஜானே பிகர் கோய் சமஜனே சகே. ஆனா நேரா வந்து கேட்காம யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. தும் கோய் பாப் கேத்தே ஹே இயர்னோ ஈவில் சீனோ ஈவில். நமக்கு தான் பாபா சொல்றாரு, கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க. நமக்கு தான் அப்படின்னா இது மனிதனுக்கு சொல்லப்பட்ட விஷயமாகும். ऐसा खिलौना बंदर का बनाया है. ஆனா கெட்டதை கேட்காம இருக்கணும், கெட்டதை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி குரங்கு பொம்மையை காட்டப்பட்டிருக்கிறது. தும்பி பந்தர் மிசல் தே. பாபா என்ன சொல்றாங்க? நீங்க கூட குரங்கு போல தான் இருந்தீங்க. கெட்டதை பார்த்ததுனால, கேட்டதுனால, பேசுனதுனால ஆத்மன ஆயிடுச்சு, குரங்கு போல ஆயிடுச்சு. காட்ட வேண்டியது மனுஷ பொம்மை தான் காட்டியிருக்கணும், ஆனா குரங்கு பொம்மை காட்டியிருக்காங்கன்னா இதனால மனித ஆத்மன ஆயிடுச்சு, குரங்கு போல கீழான நிலையை அடைந்து விட்டது. அதனாலதான் குரங்கு பொம்மை காட்டியிருக்காங்க. अभी तुम्हारी सूरत बदली है, जिनमें 5 विकार है, उनको ही कहेंगे बंदर. இப்போ உங்களுடைய தோற்றமே மாறி இருக்கிறது. யாருக்குள்ள 5 விகாரம் இருக்கின்றதோ அவர்களை தான் குரங்கு என்று சொல்லப்படுகிறது. ஜெய்சே நாரத் கி சூரத் திகாய் ஹே. எப்படி நாரதருடைய முக தோற்றம் காட்டப்பட்டிருக்கிறது? அவருடைய முக தோற்றம் எப்படி இருக்கு? குரங்கு போல இருக்கு. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நான் லக்ஷ்மியினுடைய வரனை பெற வேண்டும் என்று நினைச்சாரு. கி இனிமே அப்னா முகத்தோ தேக்கோ. அப்ப அவருக்கு என்ன சொல்லப்பட்டது? குரங்கு மாதிரி உன்னோட முகம் இருக்கிறது, லக்ஷ்மியினுடைய வரனை கேட்கிறியே, உன்னோட முகத்தை போய் கண்ணாடியில பாரு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இப்படி ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே விஷயமெல்லாம் சங்கமயத்தினுடைய விஷயம். நம்மை பாபா என்ன சொல்றாரு? இப்போ லக்ஷ்மி நாராயண பதவி அடையணும் லட்சியம் வச்சிருக்கிறீங்க. அந்த உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கு, அந்த வரனை பெறுவதற்கு உங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாருங்க. எந்த கண்ணாடியில பாருங்க? ஞான கண்ணாடியில பாருங்க. என்ன என்னுடைய லட்சணம், லட்சியம் போல என்னுடைய லட்சணம் இருக்கிறதா? कोई पूछती है हम लक्ष्मी को वर सकते हैं. சிலர் கேட்கலாம் பாபாட்ட, நான் லக்ஷ்மியினுடைய பதவியை பெற முடியுமா? பாபா உடனே என்ன சொல்லுவாரு? பெற வேண்டும் என்றால் நீ ஃபர்ஸ்ட் குரங்குத்தன்மையை விட்டுடு. கியூனி வருஷக்தி குரங்குத்தன்மையை விட்டுட்டுன்னா ஏன் லக்ஷ்மி பதவி அடைய முடியாது? கண்டிப்பா அடையலாம். பாபா ने तुमको समझदार बनाया है. பாபா நம்மை புத்திசாலியாக ஆக்கியிருக்கிறார். फिर तुम्हारे द्वारा सभी आत्माओं को रावण की जंजीरों से छुड़ाई शिवालय में ले जाते हैं. புத்திசாலியாக ஆக்கி நம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுவித்து பாபா சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறார். சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போறார் அப்படின்னா அர்த்தம் என்ன? அசோக வனத்துக்கு பாபா அழைச்சிட்டு போறாரு. சோகமே இல்லாத ஒரு வனம் பார்த்துருக்குறீங்களா? கேட்கலாம் நம்ம கேள்வி. அப்படி ஒரு உலகத்தை பார்த்துருக்குறீங்களா? அப்படி ஒரு இடத்த பார்த்துருக்குறீங்களா? அப்படி கேட்டுட்டு என்ன பண்ணலாம்? அப்படியே ஞானத்தை புரிய வைக்கலாம். இன்றைக்கு எல்லோருமே சோக வனத்துல இருக்கிறாங்க.
अभी तुम रावण को भगा रहे हो. இப்ப நீங்க ராவணனை விரட்டிட்டு இருக்கிறீங்க. ராவணனை விரட்டிய பிறகு வெற்றியினுடைய முரசொலிக்கும். सब भक्तयां सीताई हैं, एक राम ही भगवान. அனைவருமே பக்தர்கள், சீதைகள். ஒரு ராமன் தான் பகவான். புகார்த்தி ஹே ராம், ஹே ராம் என்று அழைக்கும் செய்கிறார்கள். वास्तव में राम शिव बाबा को कहा जाता है. ராம் என்று அழைக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே ராமன் என்று சிவ் பாபாவைத்தான் சொல்லப்படுகிறது. ஒரு ராமன் சிவ் பாபா. நம் அனைவருமே யாரு? அவருடைய சீதைகள். பாபானே ஆக்கர் சம்ஜாயா ஹே, பாபா வந்துதான் புரிய வைத்திருக்கிறார். அதாவது ராமர் பாபா வந்துதான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். சத்கதி கொடுக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன? சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார். அந்த சொர்க்கத்தை தான் ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. बाबा ने पोस्टर बहुत अच्छा बनवाए थे. बाबा पोस्टर अल्लाह नल्ला नल्ला पोस्टर अल्लाह अड़चिरंदारा बाबा. तो बच्चों को गीता पाठशालाओं में जाकर समझाना है. குழந்தைகள் நீங்க கீதா பாடசாலைக்கு சென்று புரிய வைங்க. हम लिखते भी है परमपिता परमात्मा. நம்ம எழுதவும் செய்றோம் परमपिता परमात्मा என்று. फिर पूछते हैं परमपिता परमात्मा के साथ आपका क्या संबंध है. அடுத்து கேள்வி கேட்கப்படுகிறது, பரம்பிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது. ஜரூர் கहेंगे वो सबका बाप है. இப்ப கண்டிப்பா என்ன சொல்லுவாங்களா எல்லாருமே? அவர் அனைவருக்கும் தந்தையானவர். अच्छा जब हम उनकी बच्चे हैं. நல்லது. நாம் அப்போ அனைவருக்கும் தந்தை அப்படின்னா நாம் அனைவரும் யார்? அவருடைய குழந்தைகள். அவர் எல்லையற்ற அப்பா, புது உலகத்தை படைக்கக்கூடியவர். फिर हमको जरूर स्वर्ग में होना चाहिए. இப்போ கண்டிப்பா நாம் எங்க இருக்கணும்? சொர்க்கத்தை படைக்கக்கூடிய அப்பாவோட குழந்தைங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா எங்க இருக்கணும்? சொர்க்கத்துல தான் இருக்கணும். यहाँ नरक पति दुनिया में क्यों पड़े हो. சொர்க்கத்துல இருக்க வேண்டிய நீங்க இந்த நரகத்துல பத்தித்த உலகத்துல ஏன் வந்து கிடக்குறீங்க கேக்குறாரு பாபா. உங்க அப்பா சொர்க்கத்துல படைச்சாரு. तुम स्वर्ग के मालिक थे ना. பாபா சொல்றாங்க நீங்க சொர்க்கத்துக்கே மாலிக்கா இருந்தீங்க இல்லையா? அப்போ வேற எந்த தர்மமும் கிடையாது. आज से 5000 वर्ष के पहले लक्ष्मी नारायण का राज्य था. இன்றையிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ராஜா பி டபுள் சிறுதாஜித்தே. அங்கிருந்த ராஜாக்கள் எல்லோருமே இரட்டை கிரீடம் உடையவராக இருந்தார்கள். ஒன்று தூய்மையினுடைய ஒளி கிரீடம் அணிந்தவராகவும், இன்னொன்று ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ரத்தின கிரீடம் அணிந்தவர்களாகவும் இருந்தார்கள். ராமராஜ்யத்தோ பிச்சை ஒத்தாயே. ராமராஜ்யம் என்பது பின்னால் தான் ஏற்படுகிறது. तो बुद्धि में आना चाहिए भारत में बरोबर इनोका राज्य था. இப்போ உங்க புத்திக்கு வரணும், பாரத்ல இவர்களுடைய ராஜ்யம் தான் இருந்தது. யாருடைய ராஜ்யம்? முதல் நம்பர்ல வந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம். சத்தியமே दैवी गुण वाले मनुष्य थे. சத்தியுகத்துல தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களை 84 ஜென்மங்களை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப் லக்ஷ்மி நாராயண் கஹா ஹே. இப்போ லக்ஷ்மி நாராயண எங்கே இருக்காங்க? சபதி துனியா மெஹனா. எல்லாருமே பதித்த உலகத்துல தான் இருக்காங்க. ஏன்னா 84 பிறப்பு எடுத்துட்டாங்க இல்லையா? அதனால இருக்கிறது எங்கே? पतिता उलहतले. फिर उनको बाबट राजीव को सिखलाते हैं. यार லக்ஷ்மி நாராயணராக இருந்து 84 பிறப்புகளை எடுத்து பதீத்த நிலை அடைந்து விட்டார்களோ அப்பேற்பட்ட லக்ஷ்மி நாராயணராக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு லாஸ்ட் பர்த்ல அவர்களுடைய ஆத்மாவுக்கு பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க ராஜயோகம் என்னெல்லாம் செய்து பாருங்க. மீண்டும் அவர்கள் என்ன பண்ணுது? எதை இழந்தார்களோ அதையே அடைய வைத்து விடுகிறது. எப்படி இருந்தார்களோ அப்படியே அவர்களை ஆக்கி விடுகிறது. எது ஆக்கி விடுகிறது? பகவான் கற்றுத்தரக்கூடிய ராஜயோகம். இதான் ராஜயோகத்தினுடைய ஒரு அதிசயம். जिन्होंने अपना राज्य गवाया
फिर राजधानी प्राप्त करने के लिए फिर से राजयोग को सीख रहे हैं. யார் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார்களோ அவர்களே மீண்டும் ராஜ்யத்தை பெறுவதற்கு ராஜயுகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராஜயுகம் கற்றுக்கொண்டால் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் அடைந்து விடலாம். எதெல்லாம் இழந்தமோ அவற்றையெல்லாம் அடைந்து விடலாம். இப்ப ராஜயுகத்தினுடைய அதிசயத்தை பாருங்க, राजयोत्तनुடைய बलத்தை பாருங்க. तुमको याद है कि हम हर 5000 वर्ष के बाद राज्य लेने बाप द्वारा राज्य को सीखते हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, நாம ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு ராஜ்யத்தை பெறுவதற்கு பாபா மூலமா ராஜ்யத்தை கத்துக்கிறோம். அரைக்கல்பம் சுகம் நிறைந்த ராஜ்யத்தை செய்கின்றோம். அடுத்து அரிக்கல்பம் ராவண ராஜ்யத்துல துக்கத்தின் ராஜ்யம் ஏற்படுகிறது. இப்போ நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நாம இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு பகவான் படிப்பிக்கிறார். பகவான் வாச், இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். கௌன்சா பகவான்? யாரு பகவான்? எப்படிப்பட்ட பகவான்? ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கிருஷ்ண பகவான் பேர் இருக்கு இல்லையா? वो तो कृष्ण के लिए कह देते हैं. உலகத்துல கிருஷ்ணரை தான் பகவான் என்று கூறியிருக்கின்றார்கள். தும் தோ கேத்தி ஹோ, ஆனா நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஒரே ஒரு நிராகாரர் தான் சிவ பகவான். ஒரே ஒரு நிராகாரர் தான் சிவ பகவான். வேறு யாரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பாபா சொல்லும்போது கவனிச்சிங்க இல்லையா? நிராகாரரை மட்டும்தான் பகவான் சொல்ல முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் தேவதி ஆவார். फिर पूछा जाता है, அடுத்து உங்களிடம் கேட்கப்படுகிறது, பிரஜாபிதா பிரம்மா से क्या संबंध है? இந்த பிரஜாபிதா பிரம்மாவோட நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் பிரஜாபிதான்னு சொல்லும்போது தந்தை ஆயிடுறார். ஏக் தாதா ஏக் பாபா, ஒரு தாதா ஒரு பாபா. ஈசமே தும்கோ தோ பாப்ப. இப்போ உங்களுக்கு சங்கமயத்துல 2 தந்தை இருக்கின்றார்கள். தீசராக மூன்றாவது தந்தை யாரு? லௌகிக சரீரத்தை கொடுத்த தந்தை, லௌகிக தந்தை. ये दो है प्रजापिता ब्रह्मा और शिव बाबा. அந்த 2 தந்தை யார் யாரு? ஒன்று பிரஜாபிதா பிரம்மா பாபா, இன்னொன்று யாரு? शिव बाबा. लौकिक बाप से तुम हद का वर्षा लेते हो. லௌகிக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி அடைறீங்க. இப்போ பரலோகிக பாபா சொல்றார். என்ன சொல்றார்? பரலோகிக பாபா, என்னிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். பரம்பிதா பரமாத்மா பதீதமானவர்களை பாவனமாக்குகிறார். மேலும் ராஜ்யம் செய்வதற்கு தகுதியுடையவராக ஆக்குகிறார். தீசரா பிரஷ்ன ஃபிர் பூச்சா ஜாத்தா ஹே. மூன்றாவது கேள்வி கவனத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூன்றாவது கேள்வி, கீதையினுடைய பகவான் யார்? மனுஷத்துக்கு தேட்டே ஹே ஸ்ரீ கிருஷ்ண. மனிதர்கள் என்ன சொல்றாங்க? ஸ்ரீ கிருஷ்ணர். கீதையை சொன்னது யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். பகவான் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். கீதையை சொன்னது யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். தும் கேते हो कृष्ण गीता का भगवान नहीं. நாம சொல்றோம் கிருஷ்ணர் கீதையினுடைய பகவான் அல்ல. பிரஜாபிதா பிரம்மாவி கூட பகவான் என்று சொல்லப்படல. शिव कोई भगवान கேங்கே, சிவனி மட்டும்தான் பகவான் என்று சொல்ல முடியும். ஏன் அவரை மட்டும் பகவான் சொல்ல முடியும்? ஏனென்றால் அவர் மட்டும்தான் நிராகாரமாக இருக்கிறார். பிரம்மாவும் சாக்காரத்தில் இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவும் சாக்காரத்தில் இருக்கிறார். இப்ப பகவான் ஒரே ஒரு சிவன் ஆவார். ये भी बाबा ने समझाया है. இதுவும் நம் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் அனைவருமே शिव शक्तिகள் ஆவீர்கள், சேனை ஆவீர்கள். तुम विकार को छोड़ निर्विकारी पावन बन अपना राज्य लेती हो. நீங்க விகாரங்கள் எல்லாம் விட்டுட்டு நிர்விகாரியாக தூய்மையானவராக ஆகி தன்னோட ராஜ்யத்தை அடைறீங்க. फिर ये रावण राज्य खत्म हो जाएगा. அடுத்து இந்த ராவண ராஜ்யமானது அழிந்து போய்விடும்.
अभी तुम अपनी राजधानी ஸ்தாபனை कर रहे हो. இப்போ நீங்க உங்களுடைய ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்னைக்கு ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு அந்த ராஜ்யத்துக்கு மாலிக் ஆயிடுவீங்க. லக்ஷ்மி நாராயணருக்கு இப்பேற்பட்ட ராஜ்யத்தை யாரு கொடுத்தா? हम कहेंगे इनको राज्य देने वाला परमपिता परमात्मा शिव है. நம்ம பதில் என்ன சொல்றோமா? இவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தவர் பரம்பிதா பரமாத்மா சிவன் அவர். இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்கிறார், யாருனாலும் வாங்கிக்கல ராஜ்யத்தை. லக்ஷ்மி நாராயணருக்கு மட்டும் ராஜ்யம் கொடுக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வந்திருக்கிறாரு. இப்ப ராஜ்யத்தை சிவ பரமாத்மா கொடுத்துட்டு இருக்கிறார். யார் வேண்டுமானாலும் ராஜ்யத்தை அடையலாம். शिव बाबा कहती है आगे भी हमने तुमको राज्य दिया था. शिव बाबा சொல்றாங்க, நான் புதுசா ஒன்றும் நான் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கல, இதுக்கு முன்னாலே உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்திருந்தேன். अब फिर सिखला रहा हूँ. இப்போ அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கான வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிறது எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அழிந்து போய்விடும். தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிவிடும். அப்புறம் என்ன நடக்குங்க? தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிவிடும். அங்கே நீங்க தங்கங்களால மாளிகை கட்டி, வைரங்களால அந்த மாளிகையை அலங்கரித்து அந்த மாளிகையில இருப்பீங்க. அங்க போய் ராஜ்யம் பண்ணுவீங்க. உங்களோட லட்சியமே இதுதான். சோகம் லக்ஷ்மி நாராயண் பன் ரஹே ஹே. ஆக நாம லக்ஷ்மி நாராயணரை போன்று ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி. எது? லக்ஷ்மி நாராயண பதவி தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி. இனோகோ கிசனை பழாயா? இந்த லக்ஷ்மி நாராயணர் இவ்வளோ பெரிய பதவியை பெறுவதற்கு இவங்களுக்கு யார் அப்படி படிப்பு சொல்லி கொடுத்தா? கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் படிப்பித்திருந்தார். படிப்பு உயர்ந்தது அல்ல, படிப்பு மூலமா பெறக்கூடிய பதவி உயர்ந்தது. படிப்பிக்க கூடியவரும் உயர்ந்தவர். अब फिर से राज्य को सीखते हैं. லக்ஷ்மி நாராயணா மீண்டும் இப்ப ராஜயோத்தை கத்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அவங்க எதிர்காலத்துல பதவியை அடைவார்கள். இப்போ இங்க இருக்கிற அவங்க பதவி வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன ஆயிடும்? அநேக தர்மங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். तुमको तुम्हारी जो जीवन है इनको अमूल्य कहा जाता है. உங்களுடைய இந்த வாழ்க்கைய மதிப்பான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா துவாரா துமி லாட்ரி மில்தி है. இந்த மதிப்பான வாழ்க்கை உங்களுக்கு சிவபாபா மூலமா கிடைத்த ஒரு லாட்ரி. பாபா மூலமா உங்களுக்கு இந்த லாட்ரி கிடைச்சிருக்கு. रेस में जो पहला नंबर आता है उनको बड़ा इनाम मिलता है. यार ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் நம்பர்ல வராங்களோ அவங்களுக்கு इनाम கொடுக்கப்படுகிறது. ये लक्ष्मी नारायण पहले नंबर में है. இந்த லக்ஷ்மி நாராயண பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க அவ்வளோ வேகமா ஓடி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கக்கூடிய டைம் ஒன்று தான், மைதானமும் ஒன்று தான், ரூல்ஸ் ஒன்று தான். ஆனால் நம்பர் 1 ஓடி வந்தது யாரு ஓட்டப்பந்தயத்தில்? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா. உங்க எல்லாரை விட வேகமா ஓடி இருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்பரா வந்துட்டாங்க. पहले नंबर में ब्रह्मा फिर सरस्वती. ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்தது முதலாவது பிரம்மா, அதுக்கடுத்து யார் வந்தாங்க? சரஸ்வதி. इनको योग बल की टोड़ी कहा जाता है. ஓடி வந்தாங்கன்னு சொல்ற ஓட்டப்பந்தயத்துல என்ன ஓட்டப்பந்தயம் இது? யோக பலத்தினுடைய ஓட்டம். அதிகமா யோகா பண்ணது யாரு? பாபா மம்மா. அவ்வளோ பாபா நினைச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க? அந்த யோக பலம் அதிகமா இருந்ததுனால நம்பர் 1 ஆயிட்டாங்க. முக்கியமான சப்ஜெக்ட் எது? யோகா. நினைக்க நினைக்கத்தான் ஆத்மா சத்துவ பிரதானம் ஆகின்றது. நினைக்க நினைக்கதான் ஆத்மால ஜொலிப்பு வருது. பாபா ने समझाया है. பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகத்துல முதல்ல வரக்கூடியது யாரு? லக்ஷ்மி, அடுத்து நாராயணர். கவனிக்க வேண்டிய விஷயம் இது. சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க யாரு? லக்ஷ்மி, அடுத்துதான் நாராயணர். யஹான் तो ब्रह्मा सरस्वती ब्रह्मा की बेटी है. இங்கே சரஸ்வதி யாரு? பிரம்மாவினுடைய மகள் ஆவார்.
इसलिए सरस्वती பிரம்மா நீ கேங்க சரஸ்வதி பிரம்மா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க மகளானதுனால ஃபர்ஸ்ட் சரஸ்வதி அடுத்து பிரம்மா அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? பெஹிலே பிரம்மா. ஃபர்ஸ்ட் யாரு? பிரம்மா. அடுத்து யாரு? பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி. இங்க வந்து பாபா மம்மா. அங்க என்ன சொல்லப்படுது? லக்ஷ்மி நாராயணா. ஜெகத் பிதா और ஜெகத் மாதா கேங்கே. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஜெகத் பிதா ஜெகத் மாதா என்று சொல்லப்படுகிறது. இவங்க இருவரும் ஸ்ரீ புருஷராக ஆக முடியாது. ये फिर जब सत्य में जाएंगे तब नाम बदल जाएगा. பிரம்மா சரஸ்வதியினுடைய பேரு தான் இவர்களே சத்தியுகத்துக்கு சென்ற பிறகு இவர்களுடைய பெயரானது மாறிவிடும். पहले लक्ष्मी फिर नारायण, यहाँ पहले ब्रह्मा फिर सरस्वती. மீண்டும் பாபா தெளிவுபடுத்துறார். சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் யாரு? லக்ஷ்மி. அடுத்து யாரு? நாராயணர். இங்க ஃபர்ஸ்ட் யாரு? பிரம்மா. அடுத்து யாரு? சரஸ்வதி. ஏன்னா அவங்க மகள் இல்லையா? அப்பா இருந்தா தானே மகள் இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரம்மா, அடுத்து சரஸ்வதி. அபி தும் ஜான்தி ஹோ. இப்ப நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நாம மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறோம். எவ்வளவு அதிகமா புருஷார்த்தம் செய்வோமோ அவ்வளவு நம்முடைய பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும். தும் ஜேசி பெக்கர் டு பிரின்ஸ் பன் ரஹே ஹோ. மனிதன்லேருந்து தேவதை ஆயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க பெக்கர் டு பிரின்ஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். அச்சிறுதி படாய் படுங்க டோ ராஜா பனேங்கே. நன்றாக இந்த படிப்பை படித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ராஜாவாக ஆவீர்கள். நல்ல படிக்கல, பவித்திரமா இருக்கல அப்படின்னா ராஜ்யத்தை பெற முடியாது. இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் இது சொல்லியிருக்கார் பாபா. சிவ பாபா ராஜ்யத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்கிறார், ராஜ்யம் என்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். அகர் கோய் ராஜாயினி லேத்தே பவித்திரனை பன்ட்டே. சிலர் ராஜ்யத்தை பாபாவிடமிருந்து ராஜ்யத்தினுடைய ஆஸ்தியை பெறவில்லை என்றால், தூய்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்கள் பிரஜா பதவிக்கு சென்று விடுவார்கள். பிரஜை பதவியும் நம்பர்வாராக இருக்கிறது. கோய் பூச்தி ஹே பிரஜாமே மூச்சுப்பது கேசே பாவே. சிலர் பாபாவிடம் கேட்கின்றார்கள், பிரஜா பதவியில ஒரு நல்ல பதவி இருக்குமா, அந்த பதவி வாங்கிட்டு போறனே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு பாபா? குசேலர் போல ஒரு பிடி அவல் கொடுங்க. ஒண்ணுமே கொடுக்காமலும் பிரஜா பதவியில உயர்ந்த பதவி கிடைக்காது. ஒரு பிடி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு பிடியை கொடுங்க. இங்க நீங்க கொடுக்குற ஒரு பிடி 21 ஜென்மத்துக்கு உங்களுக்கு மாளிகை கொடுத்து விடும். அப்ப அந்த ஒரு பிடி கொடுக்க யோசிக்கலாமா? பாபா கொடுத்தேன் நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? பிரயோஜனமே கிடையாது. ஏஹே இன்சூரன்ஸ். இதுதான் இன்சூரன்ஸ் ஆகும். ஹரேக் அப்னிக்கு இன்சூர் கர்த்தே ஹே பகவான் கே பாஸ். இங்கே நம்ம ஒவ்வொருவருமே தன்னைய பகவானிடம் இன்சூரன்ஸ் பண்றோம். ஈஸ்வரர்த்து கரிப்புக்கு தேட்டே ஹே. பொது உலகத்துல ஈஸ்வரன் பேர்ல ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். சிலர் அன்னதானம் செய்கின்றார்கள், சிலர் செல்வத்தை தானம் செய்கிறார்கள், சிலர் வீடு கட்டி கொடுக்குறாங்க. தர்ம காரியம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தர்ம காரியம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பாவம் செய்யறதுனால ஏதாவது தான புண்ணியம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு தான புண்ணியம் செய்யறாங்க அப்படின்னு இன்சூர் பண்றாங்க. தான புண்ணியம் பண்றதுனால அதனுடைய அனுசாரமா அவர்களுக்கு அடுத்த ஜென்மா நல்ல வீட்டுல போய் ஜென்மா கிடைக்கிறது. சம்ஜோ கிஸ்க்கு ஹாஸ்பிட்டல் பண்ணாய், சில பேர் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பாங்க. அவர்களுக்கு அடுத்த ஜென்மம் நோயற்ற வாழ்க்கையை வாழ்வாங்க. நோய் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் வரும். சில பேர் யூனிவர்சிட்டி கட்டி கொடுப்பாங்க. அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் அதனுடைய பலன் கிடைக்கும். படிப்பை நல்லா படிப்பாங்க. என்ன செய்யறாங்களோ அதுக்கு பலன் கிடைக்கிறது. அது என்னதான் செஞ்சாலும், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாலும், யூனிவர்சிட்டி கட்டி கொடுத்தாலும், ஏழைகள்லாம் வந்து அதில் படித்தாலும், அது எல்லாமே இன்டைரக்டாக செய்யக்கூடிய தான புண்ணியமாகும். இப்போ நீங்க பாபாட்ட வந்து டைரக்டா சொல்றீங்க, பாபாட்ட நீங்க இன்சூர் பண்றீங்க. இதற்கான பலன் உங்களுக்கு 21 ஜென்மத்துக்கு கிடைக்கும். எவ்வளோ செய்றீங்களோ அவ்வளோ கிடைக்கும். பாபா வல்லலா இருக்கிறார். சிவ பாபா தும்மாரா கியா கரேகா? சிவ பாபா உங்களுடையதை வாங்கி என்ன செய்வாரு? அவர் வாங்குறது எதுக்காக?
திருப்பி நமக்கு பல மடங்காக ஆக்கி கொடுப்பதற்காக தான். ஓ தோ கேத்தே சப் குச் பச்சோं के लिए. சிவபாபா என்ன சொல்றாரு? எல்லாமே குழந்தைங்களுக்காக தான். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இங்கே சிவபாபாவுக்கு நம்ம ஒரு பிடி கொடுக்குறோம். புது உலகத்தில் 21 ஜென்மத்துக்கான பலன் கிடைச்சிருது. நீங்கள் சூரியவம்ச ராஜ்யம் வேணுமா வாங்கிக்கோங்க, இல்லை சந்திரவம்ச ராஜ்யமே போதுமா அது வேணாலும் வாங்கிக்கோங்க, எது வேணுமோ வாங்கிக்கோங்க. பணக்கார பிரஜை ஆகணுமா ஆயிடுங்க, ஏழை பிரஜை ஆயிடுமா எல்லாமே யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்கு, என் கையில் ஒன்றும் இல்லை. ஸ்ரீமத் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எல்லாத்திற்கான ஸ்ரீமத் ஆனது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாப் கேத்தே ஹே தும்கு ஜோ சாஹே சோலோ. பாபா சொல்ற உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். இன்கோ இன்ஷூர் மேக்னெட் கஹா ஜாத்தா ஹே. இந்த பாபாவை இன்ஷூர் மேக்னெட் காந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இன்ஷூர் காந்தம் எப்படி இருக்காரு? गुप्तமாக இருக்கிறார், இயங்கிறதே தெரியாது. बाप कहते हैं तुम तो कहती हो ना ये सब ईश्वर ने दिया. பாபா சொல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு ஈஸ்வரன் தான் கொடுத்தாருன்னு சொல்றீங்க இல்லையா. பஸ் ऐसा नहीं समझे मेरा है. எப்போதுமே இதெல்லாம் என்னோடதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஈஸ்வரன் கொடுத்தாருன்னு நினைக்கிற சொல்றது மாதிரியே நினைச்சுக்கோங்க. என்னோடது அப்படின்னு எதன் மீதும் பற்று வைக்காதீங்க. பற்று வைத்திருந்தாலும் ராஜ்யம் கிடைக்காது. நோட்டீஸ் த பாயிண்ட். குடும்பத்தில் இருந்தாலும் ஸ்ரீமத் படி நடங்க, பற்றோட இருக்காதீங்க. ஸ்ரீமத் படி நடந்தால் பற்று இருக்காது. துமாரி து கேரண்டி தீனா, நீங்க கேரண்டி பண்ணியிருக்கீங்க இல்லையா, பாபா நீங்க வந்தா போதும் நாங்க உங்களுடையவரை ஆயிடுவோன்னு உறுதிமொழி பண்ணினீங்க இல்லையா. मेरे तो एक आप ही हो, எனக்கு நீங்க ஒருத்தர் மட்டும்தான் பாபா சொன்னீங்க இல்லையா. अब बाप के पास जाते हैं. அல்ல இப்போ நம்ம எல்லாருமே பாபாவிடம் போக போகிறோம். பாபா என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட போயிட்டோன்னா அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவாரு. பாப் ரோஜ் ரோஜ் சொன்னாட்டே ரேட்டே हैं. பாபா தினமும் தினமும் குழந்தைங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறார். சொல்லி சொல்லி பாருங்கள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. ये बाबा का लॉन्ग बूट है ना. இந்த பிரம்மா பாபா शिव பாபாவுடைய लॉन्ग बूट, लॉन्ग बूट. बाबा पुरानी जूते में प्रवेश किया है. பாபா பழைய செருப்பில் பிரவேசமாயிருக்காரு. பாம்பேல லாங் பூட் அப்படின்னு ஒரு கார்டனில் பிக்சர் காட்டப்பட்டிருக்கு. சிமெண்டால் ஆக்கப்பட்ட லாங் பூட் இருக்கும். அங்கே பாபா போய் முரளி சொல்லுவாராம். அப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த லாங் பூட் பிரம்மா பாபா, இதில் சிவ பாபா பிரவேசமாக இருக்காரு. இந்த பூட்டை போட்டுட்டு வந்திருக்காராம். कितने बच्चों को सृष्टि की आदिमति अंत का समाचार सुनाता हूँ. நான் பழைய செருப்பை போட்டுக்கிட்டு என்னெல்லாம் செய்கிறேன் பாருங்க. குழந்தைகளாக இவங்களுக்கு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் சமாச்சாரத்தை சொல்கிறேன். நான் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறேன், லிபரேட்டராக இருக்கிறேன், சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன், துக்கத்தை போக்கக்கூடியவராக இருக்கிறேன். எவ்வளோ நீங்கள் பாபா நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு பாவமானது அழிந்து கொண்டே இருக்கும். நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, राजाई पद लेने के लिए पूरा श्रीमत पर चलना है. ராஜ பதவி பெறுவதற்கு முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கிசி பி சீஸ் மீ மமத்துவ नहीं रखना है. எந்த பொருள் மீதும் பற்று வைக்க வேண்டாம். मेरा तो एक बाप यही पाठ पक्का करना है. எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா தான், என்னுடையவர் ஒரே ஒரு பாபா தான். இந்த பாடத்தை பக்கா செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், Hear no evil, see no evil, talk no evil. बाप की इस डायरेक्शन पर चल मंदिर लायक बनना है. கெட்டதை கேட்க வேண்டாம், கெட்டதை பார்க்க வேண்டாம்,
கெட்டதை பேச வேண்டாம். பாபாவுடைய இந்த டைரக்ஷனை நடைமுறைப்படுத்தி கோவிலுக்கு தகுதியானவராக ஆக வேண்டும், பூஜைக்குரியவராக ஆக வேண்டும். वरदानम कंट्रोलिंग पावर द्वारा स्व को कंट्रोल कर फुल स्टॉप लगाने वाले सदा समर्थ आत्मा भव. कंट्रोलिंग पावर மூலமாக தன்னை கண்ட்ரோல் பண்ணி முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சதா சக்திசாலியான ஆத்மாவாக ஆகுங்கள். சக்திசாலி ஆத்மா எப்போ ஆக முடியும்? தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணி எந்த ஒன்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவங்க என்ன ஆயிடுவாங்க? சக்திசாலி ஆயிடுவாங்க. கேள்விக்குறி போடுறவங்க பலகீனமாகவே இருப்பாங்க. முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவங்க சக்திசாலி ஆயிடுவாங்க. அப்போ தன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? कंट्रोलिंग पावर वेणु. बिंदु स्वरूप बाप और बिंदु स्वरूप आत्मा दोनों की स्मृति फुल स्टॉप अर्थात बिंदु लगाने में समर्थी बना देती है. ஒன்று பிந்து சொரூபமான பாபா, இன்னொன்று பிந்து சொரூப ஆத்மா. இந்த ரெண்டினுடைய நினைவு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சக்தியை கொடுத்துவிடும். समर्थ आत्मा के पास स्व के ऊपर कंट्रोल करने की कंट्रोलिंग पावर होती है. சக்திசாலியான ஆத்மாவின் இடத்துல தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் பவரானது இருக்கும். சுயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கட்டுப்படுத்தும் சக்தியானது இருக்கும். दूसरों को कंट्रोल नहीं करते, அவங்க பிறரை கட்டுப்படுத்த மாட்டாங்க. लेकिन स्व पर कंट्रोल रख परिवर्तन शक्ति को कार्य में लगाते हैं. ஆனால் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பரிவர்த்தன் சக்தியை காரியத்தில் பயன்படுத்துகிறார்கள். உண்மை ராங்குக்கு ரைட் கர்ணிக்கு சக்தி ஒத்தியே. அவர்களிடத்துல ராங்கை ரைட் ஆக்கக்கூடிய சக்தியானது இருக்கும். எதெல்லாம் ராங்கா இருக்குதோ அந்த ராங்க என்ன பண்ணுவாங்க? சரியானதாக ஆக்கி விடுவார்கள். वो कभी ऐसे नहीं कहते कि मुझे ही मरना है, मुझे ही सहन करना है. அவர்கள் ஒரு பொழுதும் இப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன நான் தான் சாகணுமா, நான் தான் சகிச்சுக்கணுமா, நான் தான் சாகணுமா, எல்லாமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா, அப்ப அந்த வார்த்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. समर्थ आत्मा यही समझती कि मरना नहीं है लेकिन स्वर्ग में स्वराज्य लेना है. சக்தி நிறைந்த ஆத்மா இதைதான் புரிந்திருப்பார்கள். நான் சாகவில்லை, நான் சொர்க்கத்தில் ஸ்வராஜ்யத்தை அடைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஒரு எண்ணங்கிறது அவங்களுக்கு வரும். சக்தி இல்லாத ஆத்மா தான் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா கூட நான் தான் பொறுத்துக்கணுமா, நான் தான் எல்லாத்தையும் மாற்றிக்கணுமா, எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா, வேற யாரும் இதில் செய்ய மாட்டாங்களா? பலகீனமான ஆத்மா இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. சக்திசாலியான ஆத்மா புலம்பவே மாட்டாங்க. இயல்பாகவே என்ன பண்ணுவாங்க? தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்லோகன். बाप को प्रत्यक्ष करने के निमित्त वही बन सकते हैं जिनकी हर संकल्प में दृढ़ता की विशेषता हो. பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தம் யார் ஆகின்றார்கள்? நிமித்தமானவர்களாக அவர்கள்தான் ஆக முடியும். யார் ஆக முடியும்? யாருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் திடத்தன்மையினுடைய விசேஷத்தன்மை இருக்கின்றதோ, யாருடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் திடத்தாவினுடைய விசேஷ தன்மை இருக்கின்றதோ அவர்கள்தான் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு நிமித்தம் ஆகின்றார்கள். நல்லது. ஓம் சாந்தி.
நேரம்ன்ற செல்வத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னா எல்லா விதமான செல்வத்தையும் வீணடிக்கிறதுக்கு சமம். Time is a wealth which, when wasted, leads to the wastage of many other wealth.